அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு சனீஸ்வர பகவானின் ஆதிக்கத்தை குறைப்பது எப்படி. சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா 8ல் சனி, அஷ்டம சனி. தனுசு ராசியாக இருந்தீங்கன்னா 4ல் சனி, அர்த்தாஷ்டம சனி. நீங்கள் மீன ராசியாக இருந்தீங்கன்னா ஜென்ம சனி. மேச ராசினீங்கன்னா 7 சனி ஸ்டார்ட். கும்ப ராசியாக இருந்தீங்கன்னா பாதச்சனி. இவர் அனைவருக்கும் சனியின் ஆதிக்கம் குறைய வேண்டுமா? இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலில் போயிட்டு இப்போ கிரிவலம்லாம் நடக்கிறது பார்த்துருப்பீங்க. கிரிவலம் நடக்கும்போது என்ன நடக்குது? இப்போ திருவண்ணாமலை போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சனீஸ்வரனோட பாதிக்கம் குறைக்கப்படுகிறது. அது எப்படிங்க கிரிவலம் நடந்தால் சனீஸ்வர பாதிக்கம் குறையும் அப்படின்னா, நம்ம உடலில் முட்டி, முழங்கால், பாதங்கள் இதில் வந்து சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் இருக்குதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதை நீங்கள் வலிக்க நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சனியோட ஆதிக்கம் குறைக்கப்படுகிறது. ரொம்ப வலிக்குது. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம பாதத்துலேயோ இல்லை நம்ம காலில் இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் வலிக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். இதுதான் அங்கே நடக்குது. சரிங்க, இது மாதத்துக்கு ஒருக்கா போகிறோம், ஓகே. எனக்கு பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, நான் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா, ஈவினிங்கில் ஒரு 6 மணிக்கு பிறகு பார்க்கில் இல்லை உங்கள் வீட்டை சுற்றி ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி பண்ணுங்கள். நடைப்பயிற்சி செய்யும் பொழுது உங்களை பாதம், கணுக்கால், முட்டி, முழங்கால்லாம் வலிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 hour பண்ணிங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். இதை தினமும் நீங்கள் செஞ்சிங்கன்னா சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் குறைக்கப்படும். நன்றி, வணக்கம்.